வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்து உணவு. வாரம் ஒரு கீரை வரிசையில் இன்னைக்கு வாத நாராயண கீரை, அதாவது வாத மடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் கீரைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை உள்ளுக்கும் சாப்பிட முடியும். ஒரு பிடி கீரை மட்டும்தான் ஒருத்தவங்க சாப்பிடணும். ஏன்னா அது அளவு இருக்குது. ஏன்னா இதை எதோட சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள வாதம் வாய்வு வெளியேறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக கீரை நம்ம சாப்பிட்டா அதில் உள்ள விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் நமக்கு ரொம்ப சத்து, அதில் உள்ள அவ்வளோ சத்துக்களும் உடம்புல சேரும்னு சொல்லுவாங்களா. இந்த வாதம் அடக்கி கீரையை பொதுவாக விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பிடி மாதிரி கட்டி எங்கெங்கே வாதம் இருக்கோ அங்கே ஒத்தரம் கொடுப்பாங்க. இதை சாப்பிட்லாம் இது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதை சாப்பிட்டா உடம்புல உள்ள வாதத்தை வெளியே வேதி மூலியமா மலம் மூலியமா வெளியே கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கீரையோட ஒரு பிடி கீரையோட ஒரு சுக்கு, ஓமம், சீரகம் இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு 2 உருண்டை, காலையில் ஒரு உருண்டை, நைட்டு ஒரு உருண்டை, ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இதய நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு பிடி கீரையை எடுத்து அதை நல்லா கஷாயம் மாதிரி ஒரு 2 டம்ளர் நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த ஒரு பிடி கீரையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் வர வரைக்கும் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு வந்தோம். இதுவும் 7 நாட்கள் 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதுலேயும் பேதியாகி உடம்புல உள்ள முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் குணமாகும் சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த வாதமடக்கி கீரையை நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடும் போது உடம்புல உள்ள வாய்வு அதிகமாக தான். ஏன்னா கேஸ் இல்லையாது, அந்த கேஸ் அதிகமாக ஆக உடம்புல லிக்விட் மாதிரி ஆகிடும், அங்கங்கே ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வாய்வு அங்கங்கே ஓடுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாய்வு எல்லாத்தையும் நம்ம மலம் மூலியமாக வெளியே கழியறதுக்காக மட்டும்தான் இந்த வாதமடக்கி கீரையை நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த கீரையை மருந்தாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கீரையை ஒரு பிடி உருவி பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ஒரு நாளுக்கு மட்டும் சாப்பிட்டாலே 2 தடவை மலம் கழியும். இதுலேயும் இப்படி செய்யும் போதும் உடம்புல உள்ள வாய்வு வெளியேறும். இந்த வாதமடக்கி கீரையை ஒரு பிடி எடுத்து சாறு செய்து வச்சுக்கிட்டு ஒரு மண் சட்டியில் ஒரு விளக்கெண்ணெய் ஒரு 100 மில்லி மட்டும் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த சாறையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு அந்த விளக்கெண்ணையோட கலந்து சுண்டுற வரைக்கும் இருந்து அதை தைலமாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் முதுகு வலி, மூட்டு வலி, வாய்வால் வர முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி எங்கெங்கே வலிக்குதோ, எங்கெங்கே வீக்கங்கள் இருக்கோ இந்த தைலத்தை வச்சு தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா அந்த வாய்வுகள், வீக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வாதமடக்கி கீரை முருங்கைக்கீரை மாதிரியே, அதாவது முருங்கை மரம் மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒடிச்சா சீக்கிரமாக ஒடிஞ்சிடும். ஆனால் இந்த மரத்தை விறகு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரை விறகு எடுக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாதமடக்கி கீரை எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இதை உள்ளுக்குள்ளே சாப்பிடும் போது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒத்துக்கும். ஏன்னா வாதம் உள்ள உடம்பு மட்டும்தான் இது ஒத்துக்கும். ஒரு சிலருக்கு பேதியாகும் போது ரொம்ப, அதாவது மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வாத உடம்புக்காரவங்க சித்த மருத்துவரை அணுகி வாதமடக்கி கீரையை ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்லாமான்னு ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா உடம்புல உள்ள வாய்வு சீக்கிரம் வெளியேறி இந்த வாய்வால் வர அவ்வளோ தொல்லையும் நமக்கு நீங்கிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கேரை அணுகுங்க.